வெல்கம் டு சிசிடி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டாவோட ஹை ரைடர். இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து எனக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். இதுல எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ நம்ம ஆன் பண்றோம். க்ரூஸ் வந்து ஆன் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடை வந்து நம்ம செட் பண்றோம். என்ன ஸ்பீட் செட் பண்றோம்? இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் 60 ஸ்பீட்ல இருக்கு. செட் பண்றோம். 61ல செட் ஆயிருக்கு. நான் கால் 2 எடுத்துட்டேன். இங்க கீழே பெடல் ஏபிசியில பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம லெக்கே வந்து அதில் வச்சிருக்க மாட்டோம். இப்போ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். 62, 63, 64 இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்றோம். க்ரூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி போயிட்டு இருக்கு வண்டி. அப்புறம் ஸ்பீடு வேணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 63, 62, 61 இந்த மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிடுது. எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து ப்ராப்பரா செட் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி இப்போ நம்ம க்ரூஸ் ஆக்டிவேஷன்ல போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு ஆப்போசிட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பெடல் டச் பண்றோம். க்ரூஸ் வந்து கட் ஆயிடுச்சு. அதுவும் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் நம்ம க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். கிராண்ட் விட்டாரா, பலினோ, ஹை ரைடர், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரெட்டா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டிக்கு மேல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஒய் ஃபிட்டிங்ஸ் வச்சு நம்ம பண்றோம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.